வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எஹெலேபொல வளவிற்கு அருகில் அமைந்துள்ள புதிய மெழுகு அருங்காட்சியகம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைப்பு. செம்மணி புதைகுழி சம்பவம் அனுருகுமார திசாநாயக்க அரசுக்கு ஒரு அக்கினி பரீட்சை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டு. அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் வசந்த சமரசிங்கவை முடிந்தால் கைது செய்யுங்கள். ஜனாதிபதி அனுரவுக்கு உதய கமன்பில சவால். வடக்கு மற்றும் கிழக்கில் இன அழிப்பு நடந்தது என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருட்தந்தை மா சக்திவேல் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எஹெலேபொல வளவிற்கு அருகில் அமைந்துள்ள புதிய மெழுகு அருங்காட்சியகம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகம் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் புதுப்பிக்கப்பட்ட எஹெலேபொல வளவின் தொல்பொருள் மற்றும் கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டுள்ளது. மலைநாட்டு ராஜ்யத்தின் கட்டடக்கலை, பழக்க வழக்கங்கள், கலைகள் மற்றும் வாழ்வியலின் அசல் வடிவங்களை மெழுகு சிற்பங்களின் வாயிலாக இங்கு கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் பண்டைய உணவகத்தை பிரதிபலிக்கும் அமைப்புகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வரலாறும் பெருமையும் பிரதிபலிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மலைநாட்டு வரலாற்றை நவீன முறையில் அணுகும் வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மெழுகு சிற்பங்களை கம்பளையில் வசிக்கும் அதுல ஹேரத் உருவாக்கியுள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகையின் எஹெலேபொல வளவு அருங்காட்சியக விசேட திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு 300 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் நிதி செலவிடப்பட்டுள்ளது. 228 வருட பழமை வாய்ந்த தபால் சேவை இப்போது திட்டமிடப்பட்டு நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இலங்கை தபால் திணைக்களம் தற்போது திரைசேரியின் உதவியை சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்தாலும் எதிர்காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கும் லாபம் ஈட்டும் நிறுவனமாகவும் பொதுமக்கள் விரும்பி செல்வதற்கான சேவை மையமாகவும் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொலன்னறுவை மாவட்ட தலைமை தபால் அலுவலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக நடைபெற்றிருந்த நிகழ்வில் புதிய முத்திரை உபகரணமும் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் புதிய தனிப்பயனாக்கப்பட்ட முத்திரையுடன் முதல் பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜாதிச 228 வருடங்களுக்கு மேல் வரலாற்றை கொண்ட தபால் சேவை நம் நாட்டின் எதிர்காலத்தை இணைக்கும் ஊடகமாக இருந்து வந்துள்ளது. குறைந்த செலவில் பாதுகாப்பான சேவைகளை வழங்கும் இடமாகவும் தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன முகமொன்றாகவும் இந்த திணைக்களம் மாற்றப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதேவேளை உரையாற்றியிருந்த தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் தபால் சேவையின் வளர்ச்சிக்காக அரசாங்கம் 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த கட்டிடங்கள், வாகனங்கள் உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். இந்த புதிய அலுவலகம் மூலமாக மக்களுக்கு தேவையான பல புதிய சேவைகள் அமல்படுத்தப்பட உள்ளன என்றார். இலங்கை கடற்பரப்பை சட்டவிரோதமாக மீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 15 இந்திய மீனவர்கள் எதிர்வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட வேண்டும் என்று மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஜூலை 1ஆம் தேதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 இந்திய இழுவை படகுகள் மற்றும் அதிலிருந்து 15 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடற்படையினர் கைது செய்யப்பட்டவர்களையும் படகுகளையும் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர். அடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு தலைமன்னார் கடற்படையினர் குறித்த மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை மன்னார் கடல் தொழில் திணைக்களத்தின் ஒத்துழைப்போடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். முந்தைய நாட்களில் நீதிமன்றம் வழங்கிய தற்காலிக விளக்கமறியல் உத்தரவுக்கு பிறகு இன்று வழக்கை மீண்டும் எடுத்துக்கொண்ட நீதவான் 15 இந்திய மீனவர்களையும் ஜூலை 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கை இலங்கை கடற்பரப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பழைய ஊழல்களை விசாரிக்கவே அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் தற்போதைய ஊழல்களுக்கு அவர்கள் பெரிதும் கவனம் செலுத்துவதில்லை என்று பிவித்திரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்தார். வியாழக்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையாக பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு இணையாக அல்லது அதற்கு மேல் செயல்பட வேண்டும். அவர் மேலும் கூறுகையில் 323 சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடந்த மாதம் 2ஆம் தேதி ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தோம். ஆனால் இதுவரை எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவக்கு ஆகியோர் ஆரம்பத்தில் இந்த விடுவிப்புகள் குறித்து நன்கு அறிந்துள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் ஜனாதிபதி நியமித்த குழுவின் அறிக்கை வெளியான பிறகு அவர்கள் கருத்து மாறியது. சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருக்குடவின் அறிவிப்பின்படி இந்த கொள்கலன்கள் பிமல் ரத்நாயக்கவின் உத்தரவை தொடர்ந்து விடுவிக்கப்பட்டன. எனவே ஆணைக்குழு நேர்மையாக செயற்பட்டிருந்தால் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்க வேண்டும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பழைய வழக்குகளை மட்டுமே விசாரணை செய்கின்றது. புதிய ஊழல்களில் ஈடுபடுபவர்களை அதை உன்னிப்புடன் அணுகுவதில்லை. சோளம் வாங்கியவர்களையும் கேரம்போர்டு விநியோகித்தவர்களையும் கைது செய்தாலும்
323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதில் நாட்டுக்கு ஏற்பட்ட நிதி இழப்புக்கு பொறுப்பானவர்கள் மீது எந்த நடவடிக்கைகளும் இல்லை. இந்த அரசாங்கத்தில் ஆளும் தரப்பினருக்கு சட்டம் வேறு விதமாக அமல்படுத்தப்படுகிறது. கொட்டாஞ்சேனையில் மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் மாணவியின் தாய் தேசிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் மீது குற்றச்சாட்டு செய்த போதும் அவரை கைது செய்யவில்லை. மாறாக அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக வீடு வாங்கிய விவகாரம் தொடர்பான வழக்கில் கல்கிசை நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ள போதும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை. இதேபோல் முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவின் சகோதரருக்கு எதிராக 2021 வழக்கு தொடரப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்துள்ளார். எனவே ஊழல் ஒழிப்பை உண்மையில் முன்னெடுக்க வேண்டும் எனவும் நோக்கில் அனுருகுமார திசாநாயக்க தமது அரசாங்க உறுப்பினர்களுக்கும் அதே மாதிரி பிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செம்மணி புதைகுழி சம்பவம் தற்போதைய அனுர அரசுக்கு ஒரு அக்னி பரீட்சை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்னிலையில் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினர் முன்னெடுத்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இலங்கையர் அரசாக கூறப்படும் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசுக்கு இது ஒரு அக்னி பரீட்சையாகும். இதை கடந்து நம்மை நிரூபிக்க வேண்டியது கடமை அரசாங்கத்திற்கு உள்ளது. தெற்கிலும் பல புதைகுழிகள் இருப்பதாக சாட்சிகள் வெளிவந்துள்ளது. அவற்றையும் முறையாக விசாரித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். முன்னாள் நல்லாட்சி அரசில் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து குறிப்பிட்ட அவர், வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுடன் இணைந்து அரசியல் கைதிகளை விடுவித்தோம். காணிகள் மீட்டெடுக்கப்பட்டது. காணாமல் போனோர் மற்றும் நஷ்டஈட்டு அலுவலகங்கள் அமைக்கப்பட்டன. சர்வதேச அளவில் ஐநாவில் தீர்மானங்கள் கொண்டு செல்லப்பட்டது. புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அந்த முயற்சிகளை தொடர வேண்டியது அனுர அரசின் கடமையாகும். முதலிலேயே காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளை செம்மணிக்கு அனுப்புங்கள், அந்த விசாரணைகளை விரைவுபடுத்துங்கள் எனவும் அதை செய்யுங்கள் என்றும் அனுருகுமார திசாநாயக்கவிடம் அவர் நேரடியாக கூறியிருந்தார். மனோ கணேசன் செய்த இந்த குறிப்பு செம்மணி புதைகுழி விவகாரத்தில் அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எதிர்காலத்தில் மக்கள் மதிப்பீடு செய்யும் என்று பலரும் கருதுகின்றனர். செம்மணியில் 400 தாண்டும் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய வாக்குமூலத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவும் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் மறைத்து வைத்துள்ளதாக அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான தேசிய இயக்க ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்தார். தமிழர்கள் என்பதற்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மக்களவையில் பங்கு பெற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அந்த இயக்கம் நீதி கோரவில்லை. அவர்கள் கூட தங்கள் உறுப்பினர்களுக்கே நீதி கூறாத போது தமிழர்களுக்கு நீதி கூறுவார்களா என்றார். 90களில் வடக்கு மாகாணத்தை கட்டுப்படுத்திய இலங்கை ராணுவம் செம்மணி பகுதியில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமியை கைது செய்து பின்னர் படுகொலை செய்திருந்தது. அவரை தேடி வந்த தாயும் சகோதரரும் அருகிலிருந்த ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் பிரதான சாட்சியாக இருந்த ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி பகுதியில் 400 விட அதிகமானோரை கொன்று புதைத்தோம் என்று நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கினார். இந்த தகவலை அரசியல்வாதிகள் பொதுமக்களிடம் தெரிவிக்காமல் மூடி மறைத்தனர் என்று அருட்தந்தை சாடியுள்ளார். செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகளின் போது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் பின்னர் மேற்கொண்ட அகழ்வு பணிகளில் 60 தாண்டும் எலும்புக்கூடுகளும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்குரிய சான்றுகளோடும் மீட்கப்பட்டுள்ளது. பாடசாலை பைகளும் பொம்மைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலைகள் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் முரண்பாடாக சித்தரிக்கப்படுகிறது. உண்மையில் தமிழர்கள் என்பதற்காக அவர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் இது இனப்படுகொலைதான் எனவும் அருட்தந்தை வலியுறுத்தினார். அரசாங்கங்கள் நீதியை வழங்க மாட்டாது என்பதும் அவர்களது ராணுவ சார்பு உள்நோக்கங்களாலேயே இதனை மூடி மறைக்கின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். சந்திரிகா பண்டாநாயக்க சமாதான புறமாக சித்தரிக்கப்பட்டாலும் யுத்தத்தை தீவிரமாக முன்னெடுத்தவர் எனவும் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிற ஜனாதிபதிகள் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களாகவே உள்ளார்கள் என்றும் கூறினார். தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்வது அவசியம். அதன் பிறகே உண்மையான நீதி ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.